இயேசு இரக்கத்தில் இறைவனவர், மனதுருக்கத்தின் மன்னனவர், ஏழையின் இதயம் அவர், ஏழையின் இதயம். பிதா குமாரன் பசுதாவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் தம்மை நம்புகிற எல்லாரையும் காப்பாற்றுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இன்றைக்கு இன்னொரு சக மனிதனை தேடி போகிறாங்க. இன்னொரு மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. இன்னொரு மனுஷன் நம்மை விடுவிக்குவான், இன்னொரு மனுஷன் நம்மை காப்பாற்றுவான், இன்னொரு மனுஷன் நமக்கு உதவி செய்வான் என்று சொல்லி இன்றைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மனிதன் நமக்கு துணையா இருப்பான் என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு நான் பார்க்கின்ற பொழுது நம்ம யாரை நம்புறோமோ அந்த மனுஷன் நமக்கு எதிராக எழும்புவாங்க. ஆனா நம்ம கிட்ட பேசும்போது நல்லதா பேசுவாங்க, நல்லதா சொல்லுவாங்க. அதை கேட்க நமக்கு நல்லதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா செயல்முறையில நாம் பார்க்கின்ற பொழுது அது நமக்கு தீமையானதாக வரும். உதட்டில தீமையும் உள்ளத்தில் வஞ்சகமும் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்டவன் மனுஷன். அப்ப இன்றைக்கு இந்த நாள் நாம் பார்க்கின்ற பொழுது நாம மனிதன் மீது நம்பிக்கை வைக்க கூடாது, மனிதனை நாம தேடி போக கூடாது. மாறாக கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுள் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை கடவுள் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதான் இன்னைக்கு வேதம் சொல்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது சங்கீதம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது: உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஆம் எனக்கு அன்பார்களே, இந்த இடத்துல பார்க்கணும், தாவீது சொல்றாரு, யாரெல்லாம் உம்மை நம்புகிறார்களோ அவர்களை அவர்கள் எதிராளியிடமிருந்து கடவுள் ரட்சிக்கிறார், கடவுள் விடுதலை செய்கிறார், கடவுள் காப்பாற்றுகிறார். அப்ப இன்றைக்கு நமக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிராளி யார் என்றால் பிசாசானவன். வேதம் சொல்கிறது, யாரை விடுங்கலாமோ என்று கெஜ்ஜிக்க சிங்கத்தை போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். காரணம், பாவம் செய்ய தூண்டிவிட்டு பாவம் செய்த பிற்பாடு கடவுளுமாய் இருந்து நம்மை பிரிப்பது பிசாசின் எண்ணமாய் இருக்கிறது. அப்ப இந்த நாள்ல நாம எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் மனிதனை தேடக்கூடாது, கடவுளை நாம தேட வேண்டும். கடவுளே நம்மை காப்பாற்றுவார் பிசாசுடைய கிரியைகளில் இருந்து, பிசாசுடைய சோதனைகளில் இருந்து, பிசாசு நம்ம கொடுக்கிற பிரச்சனைகளில் இருந்து நமது கடவுள் மட்டுமே நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரே நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவரே நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஏன் என்றால் பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே பிசாசை அழித்தவர், பிசாசின் கிரியை ஒழித்தவர், பாவத்தை அழித்தவர், மரணத்தை வென்றவர், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர். அந்த ஆண்டவர் நம்மை இன்றைக்கு நம்முடைய எதிராளியிடமிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு பிசாசானவன் அதிகமாக பார்க்கின்ற பொழுது ஒரு மனித ரூபத்துல வந்து நமக்கு பிரச்சனை தருவான், மனித உருவத்துல வந்து நமக்கு சோதனையை தருவான். எனவே மனிதனை நாம நம்புவதை பார்க்கிறோம், கடவுள் மீது பற்றுதலாய் இருப்போம், அதுவே நமக்கு மேலானது. கடவுள் நம்மை பாதுகாப்பார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான அந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி படிக்கிறோம். அப்படியாக நாங்கள் எங்களுடைய சோதனை நேரத்துல, பிரச்சனை நேரத்துல நாங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை தேட வேண்டும், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் தியானிப்பதற்கு நீர் உதவி செய்து அதற்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம். அப்படியாக இயேசு ஆண்டவர் மட்டுமே எங்களுக்கு உதவி செய்வார், இயேசு ஆண்டவர் மட்டுமே எங்களை விடுதலையாக்குவார், இயேசு ஆண்டவர் மட்டுமே எங்களை பாதுகாப்பார் என்பதை நாங்கள் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் கூட இந்த வார்த்தையின் பிரகாரமாக தொடர்ந்து உண்மையிலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து உமக்குள்ளாக வாழத்தக்கதான ஒரு மேலான பாக்கியமுள்ள ஒரு வாழ்வை எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாமே இந்த உலகத்தின் எல்லா ஆபத்து, மோச, நாச,
பிரயாசம், கவலை, கண்ணீர், வியாதியிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக சுகபத்திரமாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்துள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் முழுவதுமாக எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகள், எங்களுடைய பயணங்கள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.